ஷேர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரவிச்சந்திரன். நான் ஒரு NSE certified capital market professional as well as I was awarded as one of the successful traders in India by Zerodha. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 28 எக்ஸ்பைரி. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு நியூஸ் வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. ஆக இந்த மைண்ட் செட்டோட ஓப்பன் பண்ண உடனேயே மார்க்கெட்டில் நாம் இறங்கிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எப்போவுமே 1 minute கேண்டில் செட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படின்றத சொல்கிறத விட மார்க்கெட்டில் எப்படி நாம் ஆக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். எப்போவுமே மார்க்கெட் நாளைக்கு எப்போவுமே ப்ரெடிக்ஷன் பெரும்பாலும் செய்யக்கூடாதுங்க. மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத இன்றைக்கே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் ஏற்றிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். நாளைய மார்க்கெட்டை நாளைய மூமெண்ட்ஸை வச்சு தான் நாம் சார்ட்டை அனலைஸ் பண்ணணும், ப்ரைஸை அனலைஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே ட்ரேடிங் சைக்காலஜி, இந்த 3 விஷயங்களை நாம் சரியாக அனலைஸ் பண்ணால் நாளைய மார்க்கெட்டை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? அப்போது நாளைய மார்க்கெட்டை அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாம் இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். இப்போ ஏற்கனவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஒரு நல்ல டவுன் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நமக்கு உருவாக்கியிருக்கு. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறேன். ரைட்? அதாவது நமக்கு எலெக்ஷன் நடந்த போது பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஊடகங்கள்லாம் ப்ரீ போலில் பாஜகவுக்கு கிளியர் மெஜாரிட்டியில் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது. அப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் மார்க்கெட் நல்ல அப்பு கொடுத்தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் நல்ல அப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு ரிசல்ட்டு மார்னிங் ஆரம்பித்ததுலேருந்து ரிசல்ட் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நிலவரம் எதுவுமே தெரியாது. ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த விஷயத்தை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ மார்க்கெட் அன்னைய தேதிக்கு அப்படியே இறங்கி ஃபுல் டவுன்ஃபால் வந்துடுச்சு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி பாஜக அப்போது மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி வரல. ரைட்டுங்களா? அப்போ ஃபுல் மெஜாரிட்டி வரல. அந்த நியூஸோடு அது ஒத்து போச்சு. ப்ரீவியஸ் நியூஸ்க்கும் மார்க்கெட் ஒத்து போச்சு. அடுத்த நாள் வந்த நியூஸ்க்கும் அது ஒத்து போன மாதிரி. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் நல்ல டவுன் கொடுத்து இறங்கிடுச்சு. ரைட்டுங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதே போல் ஒரு நிகழ்வு, மார்க்கெட் நல்லா டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட் அதாவது ட்ரம்ப்பு வரி விதிச்சிருக்கிறாரு. 50% அது அப்ளை ஆகிருக்கு. இன்னையிலேருந்து அதனுடைய எதிரொலி நாளைக்கும் தெரியும். ஆனால் ஆஸ் பர் நியூஸ் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுமா அப்படின்றத நாளைக்கு தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டை எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணி போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் எப்படி வேணும்னாலும் பிஹேவ் பண்ணலாம். வெரி ஷார்ட் பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 4 times அந்த லோயஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு 4 times ஆகுது அந்த ப்ரைஸஸில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு நிகழ்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஏறிடும் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜோசியம் சொல்கிற மாதிரி தான். ஆக எப்பொழுதுமே அதை யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு நீங்கள் நினைக்கிறவங்க கூட மார்க்கெட்டில் பெரிய அளவில் சாதிக்கலை அப்படின்றது தான் உண்மை. அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே வியாபாரத்துக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மார்க்கெட்டை எப்போவுமே அன்னைக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும்,
கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா அன்னைக்கு ரன்னிங் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே போல் நாளைய மார்க்கெட்டை நிதானமாக எடுத்த உடனே என்ட்ரி அப்படின்றது போயிடாமல், பெரும்பாலும் நிறைய பேர் ஓப்பனிங்கில் என்ட்ரி ஆகிடுவாங்க, இறங்கிடும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறதுனால நாளைக்கு ஓப்பனிங்லேயே என்ட்ரி ஆகிடுவாங்க. அந்த தவிர நீங்கள் தயவு செஞ்சிடாதீங்க. அப்போது வெயிட் பண்ணி மார்க்கெட்டை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, அதனால் நம்ம சொல்கிறது நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஓப்பனிங்கில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. எக்ஸ்பைரி டே எந்த அளவுக்கு ப்ரீமியமை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதன் பிறகு, அதாவது மைனஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அப்படி தான் கொடுப்பாங்களே தவிர ஒரு பாசிட்டிவ் ஜோனில் போயிட்டு ஃபுல் ப்ராஃபிட் அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆக உங்களுடைய கவனம் மிக மிக அவசியம், தேவை. நன்றி, வணக்கம்.